இப்போ நாம இந்த ப்ராப்ளத்தை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. 2, டு ரியல் நம்பர்ஸ். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 5ன்னு கொடுத்துட்டாங்க. நம்மள ரேஞ்ச் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அப்படின்னாலே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய், அதாவது கோடொமைன் வேல்யூஸ் தான். அப்போ ஆன் டூ கண்டிஷன்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்மளுக்கு தெரியும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x + 5 இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ இதுக்கு வந்து நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறப்ப வந்து இந்த கண்டிஷன்ஸில் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி நமக்கு டைரக்ட் ரூட்ஸ் கண்டுபிடிக்க முடியல. இல்லைன்னா b² அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் போடலாம். இல்லை சிம்பிளாக இந்த மாதிரியும் போடலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x, 5 வந்து 4 + 1ன்னு எழுதலாம். அப்போ இதை ஒரு டேர்மா a² + b² - 2ab ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ x - 2 த ஹோல் ஸ்கொயர் + 1 இஸ் ஈக்குவல் டு ஒய். இப்போ நம்மளுக்கு எக்ஸை மட்டும் கொண்டு வர மாதிரி வைக்கணும். எக்ஸ் மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 1. ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 1. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 + ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 1. இப்போ டொமைன் ரேஞ்ச் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஒய் வந்து ரியல் நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க. ரியல் நம்பர்ஸுங்கிறப்ப 1 போட்டோம்னா இந்த வேல்யூ 0 ஆயிரும், பிரச்சனை இல்லை. ஆனால் இதுவே வந்து நம்ம ஒய்க்கு வந்து 0 போட்டோம்னா ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே -1 வரும். ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் நம்பர்ஸ் வந்ததுன்னா இமேஜினரி நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்க்கு போயிடும். ஸோ அப்போ எக்ஸ் வந்து ரியல் நம்பர்ஸ் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்போ ஒய் எப்படி இருக்கணும்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 மட்டும்தான் இருக்க முடியும். அப்போ இதோட டொமைன் ரேஞ்ச் வேல்யூ வந்து 1, இருக்கும். அப்படிங்கிறது இதோட ஆன்சர். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.